தொடர்ந்து வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமாக சிலிண்டர் விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிலிண்டருக்கு மாற்றாக வரக்கூடிய இண்டக்ஷன் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு 2.5-3 மாசமாக சிலிண்டர் விஷயத்திலையும் சரி, எண்ணெய் பெட்ரோல் விஷயத்திலையும் சரி நமக்கு ஒரு தட்டுப்பாடு இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகளில் போர் வந்தது. பொதுவாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குல்ல, அரபு நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த சவுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய UAE, கத்தாரு, பஹ்ரைனு, அவங்க அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தா பெர்சியன் நாடாக இருக்கக்கூடிய ஈரான், அங்கெல்லாம் இருந்து தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேஸ் ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அதிகமான அளவு வந்து அங்கிருந்து வாங்குறோம். அது இல்லாமல் மற்ற இடத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதிகமான அளவு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிருந்து வாங்குறோம். கேஸும் வாங்குறோம், பெட்ரோலும் வாங்குறோம். பெட்ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், வண்டிக்கு பயன்படுத்துவோம். கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுக்கும் கேஸ் தேவை, சமைக்கிறதுக்கு, கடைக்கு வந்து உபயோகப்படுத்துறதுக்கும் கேஸ் தேவை. அதே மாதிரி சில வண்டிகளுமே கேஸ்ல தான் இயங்குது. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படிங்கிறது பல தேவைகளோட சேர்ந்து வந்துருச்சு. அது வந்து வீட்டுக்கும் பாதிப்பு, அதுக்கப்புறம் கடை நடத்துறவங்களுக்கும் பாதிப்பு, அது இல்லாமல் வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பாதிப்பு. பெட்ரோல் அப்படிங்கிறது நேரடியாக வண்டிக்கு பாதிப்பு. உங்களுக்கு தெரியும், வண்டி வந்து இல்லாமல் இன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சாதாரணமாக போக முடியாது. எல்லாரும் அதை நம்பி தான் இருக்கோம். அதனால தான் இப்போ ஒரு 2.5 மாசமாவே ஒரு சச்சரவு இருந்துட்டே இருக்கு. கடந்த மாசம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதிகமான இடம், அதுவும் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா போய் பேரலாக வந்து என்ன பண்ணாங்க, பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் சிலிண்டரே இல்லைன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் மூடி வச்சிருந்தாங்க. இப்போ கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போனப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் விலை எச்சாயிருச்சுங்கிறனால வந்து என்ன ஆகுது, அவங்க அதிகமான விலைக்கு தான் இப்போ எல்லா பொருளுமே வந்து வந்துருச்சு. எல்லாமே மாறிடுச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா கூட என்ன ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கூட ஒரு 5 ரூபா 10 ரூபா ஜாஸ்தியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல வந்து கேஸ் இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா வந்து கேஸ் வந்து இப்போ வீட்டு அளவுக்கு கிடைச்சாலும் சரி, கடை அளவுக்கு கிடைக்காம இருந்துட்டு இருக்கு. அப்போ அது இல்லாமல் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை போய் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னோமா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கடையெல்லாம் லீவ் விட்டாங்கன்னு சொன்னோமா. இது இல்லாமல் வீட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ணாலும், அதாவது புக் பண்ணாலும் நமக்கு டக்குன்னு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் கவர்மெண்ட் சொன்னாங்க பெட்ரோலுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லை, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேஸும் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு மாதம் கழிச்சு புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 15 நாளாக போர் நின்றுருக்கு. போர் நின்றுக்குன்னா நின்றுச்சான்னு கேட்டால் நிற்கல. சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. சமாதானம் வந்துட்டா போர் நிற்குது, எந்த தட்டுப்பாடும் இல்லை. சமாதானம் வரலைன்னா இந்த நிறுத்தம் வந்து என்னாவது மறுபடியும் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஈரான்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பிரச்சனையே என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை அடிச்சது தான். உடனே ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களையவே எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய வழித்தடங்களையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கடலுடைய வழித்தடங்களை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆர்மோஸில், அந்த ஆர்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் வழித்தடத்தில் தான் நமக்கு எல்லா ஆயிலும் கேஸும் வருது. அந்த வழித்தடம் இப்போ க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயே இல்லாமல் இல்லை, கேஸே இல்லாமல் இல்லை. அந்த வழித்தடம் க்ளோஸ் செய்யப்பட்டனால இப்பயும் வந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவுடைய கப்பல்லாம் காசு அதிகமாக செலுத்தி வர்றதுனால தான் நமக்கு விலைவாசி ஜாஸ்தியாயிருச்சு. அது இல்லாமல் அதிகமாக எடுக்க முடியல. நாம் வந்து ஒரு 20 கேட்டால் கூட அவங்க பொறுமையாக அந்த 20 அனுப்புகிறாங்க. நமக்கு வந்து ஒரு வாரத்தில் 20 கேட்டோம்னா அவங்க 2 வாரம் 3 வாரத்தில் 20 அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி லேட்டாக வந்துட்டு இருக்கிறனால இப்போ என்ன தாமதமாயிட்டு இருக்கு. ஆனால் பெரிய நெருக்கடி வராதுன்னு கவர்மெண்ட் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் வந்துரும்னு பேசினவங்க சமாதானம் வரல. அமெரிக்காவிட்ட வந்து இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொபோசலில் வந்து பார்த்தா போர் நிறுத்தத்துக்கு எங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து இப்போ அமெரிக்கா மறுத்திருக்காங்க. அதனால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடியும் தாக்குதல் தான் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இப்போவே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இருந்தாலும் அப்பப்போ கப்பல் வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த 15 நாளாக பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கேஸ் புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு வந்துருச்சு. நாளாக கடைசியாக புக் பண்ணி இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணேன். 3 நாளில் வந்து புக் பண்ணதுலேருந்து வந்துருச்சு. இல்லாட்டினா நமக்கு அப்படிலாம் வராது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறி இருக்குது. கேஸுடைய சிலிண்டருடைய விலைவாசி என்ன இருக்குது, ஏறி இருக்குது. இப்போ மறுபடியும் போர் வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2வது தடவை வருது. முதல் தடவை 40 நாள் வந்துச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ 2வது தடவை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவே நம்ம என்ன பண்ணாங்க, போய் எல்லாம் பெட்ரோலெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோதான் கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்காம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸுக்கு தட்டுப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2வது தடவை வந்தால் இன்னும் தட்டுப்பாடுகள் அதிகமாயிரும். தட்டுப்பாடுகள் அதிகமாகும் போது பெட்ரோலுக்கு மாற்று என்னது, பெட்ரோலுக்கு மாற்று கேஸு. ஆனால் கேஸும் தான் தட்டுப்பாடுங்கிறதுனால வண்டி வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்ட முடியாத ஒரு நிலைமை வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல லாக்டவுன்லாம் விட்டாங்க. சென்னையிலேயே வந்து ஒரு வாரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி மாற்றி செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற தட்டுப்பாட்டை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவாங்க. அதாவது வண்டி அதிகமாக ஓட்டாத மாதிரியும் நடந்து போகிறது அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதே வீட்டுக்கு என்ன பிரச்சனைனா கேஸ்னா சிலிண்டர் இல்லாட்டினா நம்ம எந்த வீடுமே சமைக்க முடியாதா, அந்த சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாக இண்டக்ஷன் கொடுக்க போவதாக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த வீட்லேயும் சிலிண்டரே இல்லாட்டினா
அது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். சாப்பாட்டுக்கே மக்கள் கஷ்டத்துல இருந்தா என்ன ஆயிரும், ஆட்சியின் மீது ஒரு எதிர்ப்பு வந்துடும். அப்ப அது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்சிக்கே அது ஒரு பிரச்சனைங்கிறனால அதனால இண்டெக்ஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதாக வந்து இப்ப செய்திகள் சொல்லப்பட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப போர் ஆரம்பிக்கிற மாதிரியான நிலைமையில இருக்கிறதுனால மறுபடியும் ஆரம்பிச்சா ஒரு 15 நாள்லாம் வந்து ஒரு நார்மலா போயிட்டு இருக்கும், ஓரளவுக்கு சமாளிச்சிருவோம். அதுக்கப்புறம் தட்டுப்பாடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்துடும், ஆட்சி அமைச்சிருவாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் போர் நின்றுச்சுன்னு விட்டுட்டாங்க. இப்ப மறுபடியும் போர் ஆரம்பிக்கிறதுனால அதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே இல்லாட்டினாலும் அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க பாருங்க, அதை கூட நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஷனை வந்து வாங்க சொல்லி கவர்மெண்ட்டே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப 2வது தடவை போர் வருது, எப்ப வருதுன்னு தெரியாது, இன்னும் 1-2 நாள்ல வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனாலதான் இப்படி ஒரு நிலைமை மாறிக்கொண்டிருக்கு. இதுவரை சுமூகமா தான் இருக்கு, பெட்ரோலுக்கோ இல்ல வந்து கேஸுக்கோ தட்டுப்பாடு இல்லை. ஆனா இனிமேல் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இண்டெக்ஷனுடைய அவசியம் மக்களுக்கு வந்துடும். அப்படி வந்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே பேசி வச்சுட்டு இருந்தனால அது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.